இவன் வேற நாம் தமிழன் கத்திட்டு போயிட்டு இருக்கான். டே லூசு பசங்களா, வீட்டுக்கு போங்கடா முதல்ல. உங்களுக்கு ஏற்கனவே உங்க தலைவனுக்கே டெபாசிட் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் கேட்கலாம், என்னப்பா திடீர்னு காஞ்சிபுரத்துல ராவண கோட்டத்தை கட்டணும்னு கேட்குறீங்களே, இது என்ன புது கோரிக்கையாக இருக்கிறது? இப்ப இந்த கோரிக்கைக்கு என்ன தேவைன்னு கேட்கலாம். ராமன் பிறந்திருக்கிறான், ராமன் பிறந்த இடம் அயோத்தியில் தான் இருக்குது என்று சொன்னால், ராமன் பிறந்த நாட்டிலே ராவணனும் பிறந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே ராவணன் பிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ராவணன் பிறந்த இடம் காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்திற்கு கீழே ராவணனுக்கான அந்த பிறந்த இடம் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் தான் எங்களுக்கு கோட்டத்தை எழுப்பணும்னு கேட்கிறோம். இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மனசு புண்படுதுன்னு சொல்லி பாபர் மசூதியை இடித்து ராமனுக்கு கோயில் எழுப்புனீங்களே, அது சரி, அது நியாயமானது என்றால், தமிழர்களினுடைய திராவிட மக்களினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு நாங்கள் கோட்டம் எழுப்புவதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதற்காகத்தான் இன்றைக்கு விளக்க கூட்டத்தை வச்சிருக்கோம். தோழர் கேட்டாங்க, அது ஏன் தோழர் ஜனவரி 22ஆம் தேதி ராவண கோட்டத்திற்காக கூட்டத்தை வைத்திருக்குன்னு கேட்டாங்க. இந்த ஜனவரி 22 தான் நீங்க ராமன் கோவிலை திறந்தீங்க அயோத்தியாவில், அதை நாங்க மறக்க கூடாது இல்ல? அதனாலதான் நாங்க கேட்கிறோம், ராமனுக்கு கோயில் அங்க கட்டினா ராவணனுக்கு கோட்டத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும். அது எங்க இடம் இருக்குதுன்னா, காஞ்சிபுரத்தில் கூட சங்கர மடத்தை இடிச்சிங்கன்னா கீழே ராமனை பிறந்த இடம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு கோட்டை எழுப்பணும்னு கேட்கிறோம். என்ன தப்பு? ஆவுனா இந்துக்களுக்கு மனசு புண்படுதுன்னு சொல்ற. ராவணன் ஒரு சைவ நம்பிக்கை கொண்ட பக்தன் அப்படின்னு சொல்ற நீ. அப்படின்னா ஒரு கடவுள் பக்தனுக்கு கோட்டம் எழுப்புவதில் என்ன தப்பு? உண்மையா சொல்ல போனா சங்கராச்சாரி ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை ராவணனுக்கான கோட்டத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா காஞ்சி சங்கர மடம் அது ஒரு தெலுங்கு மடம். 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் சங்கர மடம் காஞ்சிபுரத்துக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னா, அதோட பிரான்ச் கும்பகோணத்தில் இருந்தது, அதனோட ஹெட் ஆபீஸ் ஆந்திராவில் இருந்தது. இப்ப காஞ்சிபுரத்திற்கும் சங்கர மடத்துக்கும் சங்கராச்சாரியாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த இடத்துல ராவணனுக்கான சிம்பல், ராவனுக்கான நினைவு இடம் அங்கதான் இருந்தது. நாங்க சொல்றோம், எப்படிப்பா நம்புறதுன்னு நாங்க சொன்னா நீ நம்பித்தான் ஆகணும். ஏன் நீ சொன்னா சுப்ரீம் கோர்ட் நம்புன்னு நினைக்கிறேன்ல, அப்ப நாங்க சொன்ன நம்பு இல்லைன்னா நாங்க வேணாம். ஐயா எங்களுக்கு வேல் கொடுத்திருக்காரு, வேலை வச்சு நம்புறோம். அங்க சங்கர மடத்தை நவுத்திட்டு அங்க அடியில பார்க்கலாம், அங்க ராவணன் பிறந்த இடம் இருக்கும், கண்டிப்பா இருக்கணும்ல. ராவணன் ஒருத்தரை உருவகம் பண்ணி அவருக்கு 10 தலை இருந்தது, கலைகளின் தலைவனாக இருந்தான், வீணையை மிக சிறப்பாக வாசிப்பான், சைவ நம்பிக்கை கொண்ட பக்தன் என்றெல்லாம், சிவபக்தன் என்றெல்லாம் எழுதி வைக்கிறார்கள். இவ்வளவும் பண்ணிட்டு அவர் அடுத்தவர் மண்டாட்டியை காப்பாத்தி தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கதையை வச்சா யார் அசிங்கப்படுத்துறது? சைவ மதத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் அந்த கதை எழுதி வச்சிருக்கிற. அப்ப இந்து மதம் சைவ மதம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றான், பிஜேபி காரன் சொல்றான், எச் ராஜா சொல்றான்னா, சைவ பக்தனை சிவபக்தனை ஒரு பெண் பித்தனாக காட்டுனது பைபிளா குரானா அல்லது உங்களுடைய நூலாயா? சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே, சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே. இந்து மதத்தை வேற யாரும் இழிவுபடுத்த வேண்டாம். அவன் புராணமே இந்து மதத்தை இழிவுபடுத்துறதா. இவன் பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போனா, அவன் வீட்டுக்குள்ள இவன் போனான்ற கதையெல்லாம் யார் எழுதி வச்சா? வேறு மதத்துக்காரனா எழுதி வச்சான், ஓ மதத்துக்காரனா எழுதி வச்சான், ஓ மதத்துக்காரனா எழுதி வச்சான். இந்திரனுக்கு உடம்பு முழுக்க இவன் வேற நாம் தமிழன் கத்திட்டு போயிட்டு இருக்கான். டே லூசு பசங்களா, வீட்டுக்கு போங்கடா முதல்ல. உங்களுக்கு ஏற்கனவே உங்க தலைவனுக்கே டெபாசிட் கிடைக்கிறது இல்லை. என்ன அதாவது நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஊர் முழுக்க வனாந்தரமாக வானரப்படைகளாக சுத்திட்டு இருக்குது. எந்த வானரப்படைக்கு எப்ப கூண்டு கட்டணுமோ அப்ப சீக்கிரம் கட்டிடுவோம். 2 குரங்கு கூட்டம் இருக்கு. ஒன்னு காவி கொடையை தூக்கிக்கிட்டு பிஜேபியோட குரங்கு கூட்டம், இன்னொன்னு ஐயா சொன்னார் இல்லையா, சீ மான், அந்த மானோட குரங்கு கூட்டம். 2 குரங்கு கூட்டம் இருக்குது.
நம்ம குமரன் அழகா ஒரு பேர் வச்சாரு, தாப்பத்திகா தோழர் குமரன், பிள்ளைக்கா பையன். அதுக்கு என்ன விளக்கம்னு எனக்கு தெரியல. இந்த ரெண்டு கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு கேட்கிறோம். ஒருத்தன் என்ன சொல்றான், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை தர்கா கிட்ட தான் ஏத்தணுங்கிறான். ஏன் பிள்ளையார் கோயில் ஏத்தனா என்ன பிரச்சனை கேட்கிறோம். நம்ம முருகனுக்கு தீபம் பிள்ளையார் கோயில்ல ஏத்துறாங்க, 100 வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க, இந்த வருஷம் ஏத்திட்டாங்க. பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதா? நான் கேட்கிறேன். முருகனுக்கு தீபம் ஏத்துறதுக்கு பிள்ளையார் கோயில் சரியான இடம் கிடையாதா, அல்லது பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதா? அது ஏன் முஸ்லீம் கோயில் கிட்ட போய் தீபம் ஏத்துன்னு சொல்ற நீ? அது ஏன் அப்படி சொல்ற? உனக்கு முருகனை இவன் இழிவா பார்க்கிறான். முருகனுக்கு பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றக்கூடாது, அதற்கான தகுதி முருகனுக்கு கிடையாது. ஏனென்றால் முருகன் தமிழர் கடவுள். தமிழர் கடவுளுக்கு எதுக்கா பிள்ளையார் கோயில போய் தீபம் ஏத்துற என்றுதான் பிஜேபி சொல்லுகிறது. அதைத்தான் நீதிபதி சொல்லியிருக்கிறார். அதான் நீதிபதி சொல்ற. நம்மளுக்கு புரியணும். நம்மளுக்கு வந்து என்ன தெளிவா தெரியும்னா, முருகன் கோயிலுக்கு, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு எங்க தீபம் ஏத்துனாங்க? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில ஏத்துனாங்க. எவ்வளவு காலமா ஏத்திட்டு இருக்கிறாங்க? 100 வருஷமா ஏத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் தீபம் ஏத்துனாங்களா? ஏத்துனாங்க. எங்க ஏத்துனாங்க? அதே பிள்ளையார் கோயில்ல ஏத்துனாங்க. அப்படிங்கும் போது பிஜேபி காரனுக்கு என்ன பிரச்சனை? நீதிபதிக்கு என்ன சிக்கல்? என்ன பிரச்சனை? கோயில்ல தானே ஏத்துனாங்க, சுடுகாட்டில் போய் ஏத்துனாங்க, கோயில்ல தானே ஏத்துனாங்க. நீ என்ன சொல்ற? தர்கால போய் ஏத்தணுங்கிற. தர்காங்கிறது என்னது? இஸ்லாமிய மத தலைவருடைய நினைவிடம். அங்க எதுக்கு ஏத்து சொல்ற? என்ன சொல்றான்? முருகனுக்கு தீபத்தை அங்க புதைக்கக்கூடிய இடுகாட்டுல போய் ஏத்துங்கிறான். புரியலையா? புரியலையா? அவன் முருகனை அசிங்கப்படுத்துறான் பிஜேபி காரன். அவனுக்கு பக்தியாவது ஒன்னாவது. எங்க நான் கேட்கிறேன், குஜராத்தில் முருகனுக்கு கோயில் இருக்குதா? குஜராத்தில் முருகனுக்கு கோயில் இருக்குதா? உத்தரப்பிரதேசத்தில் முருகனுக்கு கோயில் இருக்குதா? மத்திய பிரதேசத்தில் முருகனுக்கு கோயில் இருக்குதா? இல்ல எச்ராஜா என்னைக்காவது முருகன் கோயில் கும்பிட்டுருக்கானா? எச்ராஜா என்னைக்காவது அழகு குத்திருக்கானா? என்னைக்காவது மொட்டை அடிச்சு காவடி தூக்கியிருக்கானா? இவனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? இவனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? தினம் மலையேறேன் இருக்கிறானே. நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் மூட்டுக்கு இந்த கும்பல் வந்திருக்குது. இவங்களுக்கு பக்தி விளக்கணம் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் கொண்டு வரணும், முருகனை அசிங்கப்படுத்தணும். உண்மையான முருக பக்தர்கள் பிஜேபி காரனை கண்டா வெளுத்து வரட்டணும். அதான் பண்ணணும். உனக்கு என்னடா பிரச்சனை கேட்கணும். உன் கட்சி தலைவர் எவனாவது என்னைக்கா முருகன் கோயில் வந்து கும்பிட்டுருக்கானா? அழகு குத்திருக்கானா? காவடி தூக்கியிருக்கானா? அல்லது நடந்து போயிருக்கானா பழனி மலைக்கு? கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாம கலவரம் கொண்டு 2 மாசமா பார்க்கிறோம். நீதிபதி வர்றாராம், மலை ஏறாராம், அவர் செக் பண்றாராம். ஏடா முருகன் கனவுல வந்து சொன்னாங்களாடா இவங்களுக்கு பிஜேபி காரனுக்கு? இல்ல தமிழ்நாட்டில் எப்படி முருகனை கும்பிடணும்னு பிஜேபி காரன் கத்து கொடுத்துருக்கானா? சொல்லுங்க. மோடி தான் கத்து கொடுத்தாரா? இல்ல எச்ராஜா தான் கத்து கொடுத்தாரா? நம்மளுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு யார் கத்து கொடுத்தா? நம்மளுக்கு வரலாறுல இருக்குது. காலம் காலமாக இந்த இறைவனை, இந்த கடவுளை, இந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்ற வழிமுறை நமக்கு இருக்குது. எப்படி கும்பிடணும் அப்படின்னு திருமுருகாற்று படையில சொல்றாங்க. முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்று திருமுருகாற்று படையில் சொல்லப்படுகிறது. எந்த சமஸ்கிருத மந்திரத்திலும் சொல்லவில்லை. திருமுருகாற்று படையில் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சாமி வந்து ஆடுறாங்க இல்லையா, அதுக்கு வெறியாட்டம்னு பேரு. நம்மளுடைய இலக்கியங்கள்ல வெறியாட்டம் சொல்றாங்க. அந்த முருகனுக்கான வெறியாட்டத்தை பெண்கள் தான் ஆட வேண்டும். பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அப்படி பெண்கள் வெறியாட்டம் ஆடுகின்ற அந்த சமயத்தில் முருகனுக்கு மலரை வைத்து அழகு செய்து, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். முருகனுக்கு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்தில் சோற்றை பிசைந்து முருகனுக்கு அதை படையிலிட்டு வெறியாட்டத்தை பெண்கள் நடத்த வேண்டும் என்று திருமுருகாற்றுப்படை சொல்லுது. திருமுருகாற்றுப்படை சொல்லுது. அப்ப முருகன் யாருன்னா நான்வெஜ் சாப்பிட்றதா முருகன். முருகன் வெஜிடேரியன் கிடையாது, முருகன் சைவம் கிடையாது.
முருகனுக்கு ஆடை கோழியை பலியிட்டு அதன் குருதியிலே அதன் ரத்தத்தில் சோற்றை பிசைந்து வைத்துத்தான் வணங்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன. நம்முடைய இலக்கியம் சொல்லுது. அப்ப முருகனை வணங்குறதுக்கான முறை என்னன்னால் ஆடு கோழி பலியிட்டு தான் முருகனை வணங்க வேண்டும். முருகனுக்கு அசைவம் தான் படையிலிடப்படுகின்ற உணவே ஒழிய சக்கரை பொங்கல் கிடையாது. சக்கரை பொங்கலை சாப்பிட்டு முருகன் எப்படி தினம் பழனி மலை ஏறுவாரு, எப்படி திருப்பரங்குன்ற மலை ஏறி இறங்கிட்டு இருப்பாரு? தினம் சக்கரை பொங்கலா வச்சு வச்சு முருகனுக்கு சுகர் தான் வந்துருச்சு. முருகனுக்கு சுகர் வந்துருச்சு. முருகனுக்கு டயபெட்டிக் பார்க்கணும். இப்படியே விட்டானா முருகனுக்கு கால் எடுக்க வேண்டி வரும். அப்படின்னா முருகன் எப்படி மலை ஏறுவாரு? முருகனுடைய வீட்டுக்காரம்மா யாரு? வள்ளி. வள்ளி யாரு? கொரத்தி. கொரத்தி என்ன விவசாயம் பண்ணி சக்கரை பொங்கலா வைக்கும்? வேட்டையாடி கறியை தான் உணவா படைக்கும். சுட்டு சாப்பிடும், கபாபு சாப்பிடும். உண்மையா சொல்ல போனா ஆம்பூர் பிரியாணி வைக்கணும், இல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வைக்கணும் முருகனுக்கு. அந்த படையில வச்சா முருகன் தெம்பா நின்று தமிழ்நாட்டை காப்பாற்றுவார். அதை விட்டுட்டு இவனுக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறேன், வெண்பொங்கல் வைக்கிறேன், வாழைப்பழம் வைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன்ட்டு. தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற முறையை கூட மறக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. அதை நினைவுபடுத்துகின்ற விதமாகத்தான் ஐயா திருவடிக்குடிலை சேர்ந்த ஐயா நம்மளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலு? எதற்காக வேல் கொடுத்திருக்கிறார்? சங்கர மடத்தை அப்புறப்படுத்துவதற்காக வேலை சங்காத்தம் செய்யறதுக்காக கொடுத்திருக்கிறார். யாரோட வேலை கொடுத்திருக்கார்? குறிஞ்சி நில கடவுள் என்று சொல்லுகின்ற குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் தோழர் முருகனுடைய வேலை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு முருகன் தோழன் தாயா. முருகன் எங்களுக்கு தோழன். அந்த முருகனுடைய வேலை எங்களுக்கு கொடுத்திருக்கார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் எங்கள் தோழன், பழனியில் இருக்கக்கூடிய முருகன் எங்களுக்கு தோழன். ஏனால் முருகனுக்கு தமிழ் தான் பிடிக்குமே ஒழிய சமஸ்கிருதம் பிடிக்காது. முருகனுக்கு இறைச்சி தான் பிடிக்குமே ஒழிய சர்க்கரை பொங்கல் பிடிக்காது. ஆக நம்மளுக்கு என்ன தேவை என்றால் நம்முடைய மரபுன்னு ஒன்று இருக்குது. அந்த மரபை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இவன் என்ன சொல்றான்? திருப்பரங்குன்றத்தில் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சான்? சிக்கந்தர் தர்காவுக்கு இறைச்சியை கொண்டு போய் சாப்பிட்றாங்கன்னு ஆரம்பிச்சான். இப்ப முருகனுக்கே இறைச்சியை படைக்கணும். அப்ப சிக்கந்தர் தர்காவுக்கு கொண்டு போகக்கூடிய இறைச்சினால முருகனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா முருகன் திருப்பரங்குன்ற கோயிலை விட்டுட்டு சக்கரை பொங்கல் எவ்வளவு நாள் திங்கிறதுன்னு சொல்லி அவர் சிக்கந்தர் தர்காவுக்கு போயிடுவார். இவங்க கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் எவ்வளவு நாள் தான் திங்கிறது, தேங்காய் எவ்வளவு தான் சாப்பிடுறது, நான் சிக்கந்த தர்காவுக்கே வந்துடுறேன்னு முருகன் மேலே ஏறி போயிட்டா இவங்களுக்கு என்ன பண்றது? சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடையாது என்றுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப இறைச்சியை சாப்பிடுறது, அசைவ உணவை சாப்பிடுவது எப்படி அசுத்தமானதாக இருக்கும்? நம்ம வீட்டில எல்லாம் வாரத்தில் 7 நாள் இறைச்சி உணவு தான் நமக்கான உணவாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? திங்கட்கிழமை இந்த சாமிக்கு படையல் போடு, செவ்வாய்க்கிழமை அந்த சாமிக்கு போடு, புதன்கிழமை இவனுக்கு போடு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு போடு, வெள்ளிக்கிழமை இந்த சாமிக்கு போடு, சனிக்கிழமை பெருமாளுக்கு போடு, ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தை போடுன்னு வந்துட்டான். இப்ப அசைவ உணவே இல்லை. அசைவ உணவு இல்லைன்னா எப்படி வேலை பார்க்கறது? எப்படி வைட்டமின் B12 கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எப்படியா வைட்டமின் கிடைக்கும்? எப்படி அமினோ ஆசிட் கிடைக்கும்? எப்படி புரோட்டீன் கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. குண்டானா நெய்யவா ஊற்ற முடியும் வயிற்றுக்குள்ளார? அப்ப நம்மளோட உணவு முறை மாறிக்கொண்டிருக்குது. நீ கறி சாப்பிடு, தப்பு இல்லை, உடம்புக்கு நல்லது. இறைச்சியை எடுத்துக்கோ, அசைவ உணவை எடுத்துக்கோ. அசைவ உணவு அசுத்தம் சொல்லக்கூடியவனை விரட்டி அடி. அதுதான் ரொம்ப முக்கியமானது. விரட்டி அடிக்கணும். நம்மளுக்கு அசைவ உணவு ஹோட்டலுக்கு என்னங்க பேரு? என்ன கேட்போம்? முனியாண்டி விலாஸ் இருக்கான்னு கேட்போம். முனியாண்டி விலாசுங்கிறது நம்ம முஸ்லீம் பேரா? முனியாண்டி விலாசுங்கிறது முஸ்லீம் பேரா? தமிழ் சாமியோட பேர் யாது? அப்ப தமிழ் சாமி அசைவ உணவு இல்லாமல் இருக்காது. கடா வெட்டுறது, பிரியாணி திருவிழா, ஊருக்கே பிரியாணி போடுறது, ஊருக்கே கரிசோறு போடுறதுதான் நம்ம வழக்கம். அதையெல்லாம் விட்டு சைவமா மாறி நம்மளுடைய மரபிலிருந்து வெளியே போகாதீங்க. பிஜேபி காரன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் குஜராத்திக்காரனா மாத்திக்கிட்டு இருக்கிறான். குஜராத்தில் தான் அசைவ உணவு சாப்பிட மாட்டான். நம்மளுக்கு என்ன பிரச்சனை?
நல்லா பல்லு இருக்குது, செமிக்கிறதுக்கு குடல் இருக்குது, உழைக்கிறதுக்கு கை இருக்குது. அதுக்காக நம்ம அசைவ உணவு சாப்பிடுறோம். நாம் உலகத்தை படைக்கின்றோம். தோழர் முருகன் சொல்றார். தோழர் முருகனுக்கு திருமுருகாற்றுப்படையில சொல்றாங்க, பழியிட்டு ஆட்டை பழியிட்டு அதுல குருதியிலே சோத்தை பிசைஞ்சு வையின்னு சொல்றாங்க. ரத்த பொரியல் கொடுன்னு கேட்கிறாப்ல முருகன். ரத்த பொரியல் முருகனுக்கு கொண்டு போய் சக்கரை பொங்கலை போட்டு சுகர் பேஷண்டா மாத்தி வச்சு இவனுக்கெல்லாம் இந்த முருகனுக்கு அடுத்து கண்ணாடி போடுங்கடா கண்ணு தெரியலன்னா. ஆக தோழர்களே, நம்மளுக்கான பிரச்சனை என்னன்னா, முருகனை இந்த சைவ கூட்டத்தில், நான் சொல்ற சைவங்கிறது அசைவம் சாப்பிட மாட்டேன், நான் ஆடு மாடை போல வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்றான்ல, அவன்கிட்ட இருந்து நம்ம சாமியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். நம்மளை முருகன் காப்பாற்றுறவரோ இல்லையோ, முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு. முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு. அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, முதல்ல ராவண கோட்டத்தில் ஆரம்பிப்போம். இந்த கும்பலுக்கு எது தலைமையகமாக இருக்கிறோ அந்த தலைமையகத்தை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல ராவணனுக்கான கோவில் வரட்டும், கோட்டம் வரட்டும் என்று கேட்கின்றோம். இந்த மண்ணில் பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமன் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி நடுராத்திரியில உள்ள செவுரெட்டி கூச்சி திருட மாதிரி உள்ள போய் ராமன் சிலையை வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம்னு சொல்லி அதுக்காக ஆளை திரட்டி ஊர் முழுக்க முஸ்லீம்களை கொலை செய்து ரத யாத்திரை நடத்தி அந்த 500 ஆண்டு கால பாபர் மசூதியை இடித்து இன்னைக்கு நீ கோயில் கட்டக்கூடிய இந்த அராஜகம் நியாயம்னு நீ நினைக்கிறனால், காஞ்சியில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தை அப்புறப்படுத்தி விட்டு எங்கள் மூதாதை ராவணனுக்கு கோட்டம் எழுப்புறது எங்களுக்கு நியாயம்டா. நாங்க செய்வோம்டா, நாங்க செய்வோம். திருப்பணிக்கு வாங்க நாங்க கேட்கிறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம். எல்லாரும் உங்க வீட்டுல இருந்து வேலை எடுத்துட்டு வாங்க. நீ கரசவை கூப்பிட்ட இல்ல, நீ கரசவை கூப்பிட்ட இல்ல, பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டுறதுக்கு எல்லா ஊர்ல இருந்து செங்கல் எடுத்துருவான்னு சொன்னேன் இல்ல, நான் கருங்கல் எடுத்துருவான்னு சொல்றோம். வச்சு கட்டுவோம். நீ பண்றதெல்லாம் சரினா பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா கோவிலும், தமிழன் கட்டிய எல்லா கோவில்லையும் ஐயருங்களுக்கு ஐயங்காரங்களுக்கு எப்படி இடம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? பூஜை பண்றதுக்கான உரிமை எங்க இருந்து வந்துச்சு? பண்டாரத்துக்கான உரிமை அது, பூசாரிகளுக்கான உரிமை அது. பூசாரிகளையும் பண்டாரங்களையும் கோயிலை விட்டு வெளியே அனுப்புனாங்க. கோயிலை விட்டு வெளியே அனுப்புனாங்க. பண்டாரங்கிறது யாரு? இந்த கோவிலில் பூஜை செய்ய உரிமை படைத்தவர்கள் பண்டாரங்கள். ஐயாவை பார்த்தோம் இல்லையா? அவர் பூணூல் போட்டிருக்காரா? இல்லையே. அவர் கடவுளை வணங்கக்கூடியவர், இறை நம்பிக்கை கொண்டவர், பூஜை செய்யக்கூடிய உரிமை படைத்தவர், பூசாரி வேலை செய்வதற்கான அனைத்து தகுதியும் படைத்த அவர் பூணூல் போடுறதில்லை. பூணூல் போட்டவன் தமிழனுக்கான எந்த இறைப்பணியும் செய்வதற்கு தகுதி கிடையாதவன். அன்பானவர்களே, நம்மளுடைய நம்ம கோயிலுக்குள்ள புந்து நம்ம கோயில் இருக்கக்கூடிய கடவுளையும் அந்த கடவுளுடைய சொத்தையும் கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் தான் இந்த பார்ப்பனர்கள். அதனால வெளியேற்றணும்னு சொல்றோம். கோயில்ல வெறுமனை சாமி கும்பிட்ற இடம் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். எல்லாம் சாமி கும்பிட்ற இடம் நம்பிட்டு இருக்கோம். இல்லைங்க, கோயிலுங்கிறது என்னன்னா அந்த காலத்தில் விளைஞ்ச விளைச்சலை வெளியே கொண்டு போய் வித்து வந்த பொருளை, பொன்னை, பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பேங்க் தான் கோயில். அதான் வங்கி. கோயில் அத்தனை நகை இருக்குதுன்னா அது அர்த்தம் என்ன? அந்த நகைகள், அந்த செல்வங்கள் என்பது அன்றைக்கு வங்கிகளை போல கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது. ராஜராஜ சோழன் மாபெரும் மன்னன். இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியை முழுவதும் ஆண்டவன் ராஜராஜ சோழன். தென்னிந்தியாவை ஆண்டவன் ராஜராஜ சோழன். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்றெல்லாம் பெயரிட்டிய அந்த ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலை நாம் பார்க்கின்றோம். பெரிய கோவிலை பார்க்கிறோம். பெரிய கோவில். அந்த கோயில் 1000 ஆண்டுகளாக நிற்கிறது. அந்த ராஜராஜன் என்கின்ற அந்த பேரரசன் கட்டின கோவில் 1000 வருஷமா நிக்குதுனால் அந்த பேரரசனுக்கான அரண்மனை அதே அளவுக்கு 1000 ஆண்டுகளாக இருந்திருக்கணும் அல்லவா? ராஜராஜனுக்கான அரண்மனை எங்க? ஏன் இல்ல? ஏனென்றால் கோவில் தான் சொத்துக்களை சேகரித்து வைக்கக்கூடிய வங்கிகளாக அரசர் காலத்தில் இருந்தது. ஆனால் என்ன தப்பு நடந்ததுன்னா, அப்படிப்பட்ட வங்கிகளினுடைய அந்த கோவில்களுடைய சாவி யாரிடம் கொடுக்கப்பட்டது என்றால் பார்ப்பனல் கையில் கொடுக்கப்பட்டது.
உழைத்து கொடுப்பதுதான் நம்முடைய வேலை, ஆனால் வைத்து வாழ்வது அவனுடைய கடமை, அவனுடைய தர்மம் என்று சொல்லி கோயிலை முழுவதும் கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம். இதான் பார்ப்பன கூட்டம். அவ கோயிலை யார் ஆக்கிரமித்தார்கள், பண்டாரங்களை யார் வெளியேற்றினார்கள், பூசாரிகளை யார் விரட்டி அடித்தார்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். கோயிலுக்குள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் யார் அனுபவிக்கிறார்கள்? கோயிலுக்கான சொத்தை யார் அனுபவிக்கிறார்? அதான் நம்ம கேட்கிறோம். அவன் என்ன சொல்றான்? இந்துக்களின் கோவிலை இந்துக்களுக்கே கூடுன்னு கேட்கிறான். அர்ஜுன் சம்பத் கேட்கிறாரு, எச் ராஜா கேட்கிறாப்புல, அண்ணாமலை கேட்கிறாப்புல, ஜக்கி வாசுதேவ் அந்த ஃப்ராடு வேற, இவங்க எல்லாம் கேட்கிறானுங்க இந்துக்களின் கோவிலை இந்துக்களுக்கே கொடுன்னு. நம்மளும் கேட்ப இந்துக்களின் கோவிலை பண்டாரங்களுக்கு கொடு, பூசாரி கொடுன்னு. ஒத்துக்குவியாடா? நீ ஒத்துக்குவியா? பண்டாரத்துக்கு கொடுனா ஒத்துக்குவியா? பூசாரி கொடுனா ஒத்துக்குவியா? மாட்ட. ஏன்னா பண்டாரமும் பூசாரியும் தமிழன். அங்க மணியாற்ற பாப்பா ஆரிய வடநாட்டான், சமஸ்கிருதத்துல தான் பூஜை பண்றேன்னு சொல்லக்கூடியவன். அவ இவ்வளவு தெளிவா இருக்கிறான். இவனுக்கு கூலி வேலை பார்க்கறது நம்மால் போறான்ப்பா. இந்த எச் ராஜா பின்னாடி, அண்ணாமலை பின்னாடி, தமிழிசை பின்னாடி, இவங்களுக்கு பின்னாடி கொடி தூக்கிட்டு போறான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். போங்கடா அயோத்திக்கு, உங்களுக்கு எங்கடா இங்க வேலை? தமிழ்நாட்டில் எங்கடா ராமனுக்கு கோயில் இருக்குது? எங்க இருக்குது தமிழ்நாட்டில் ராமனுக்கு எங்க கோயில் இருக்கு? யார் ராமனை கும்பிடுறா? ராமனுக்கு உதவி பண்ண அனுமார வேணா கும்பிடுறானே ஒளி ராமனை கும்பிட மாட்டான். அதுவும் பாருங்க, அவர் ராமன் அப்படியே தென்னிந்தியா பக்கம் வந்தாராம். இங்க ஒரே குரங்கு கூட்டமா இருந்ததான். அந்த குரங்கு கூட்டம் இவருக்கு பாலம் கட்டுச்சாமா, தப்பிச்சாமா, குதிச்சுதாமா, நெருப்பு வச்சுதான், எல்லா வேலையும் செஞ்சுதாமா, நெஞ்ச பொழந்து காட்டுச்சாமா. என்ன சொல்றான்? தமிழ்நாட்டு தென்னாட்டு பகுதி என்பது குரங்குகள் வாழ்கின்ற பகுதி என்று தமிழர்களை இழிவுபடுத்தியதுதான் ராமாயணத்தோட வேலை. வேற என்ன? அவங்கெல்லாம் அழகா இருப்பாங்களாமா, சுந்தரமூர்த்திகளாக இருப்பார்கள் அவர்கள். சுந்தரர்கள் அழகு அழகு தெய்வங்களா இருப்பாரு. யாரு? ராமரு. அதையெல்லாம் பேசுவாங்க. தமிழை எப்படா இருப்பானா? குரங்கு மாதிரி இருப்பான், அனுமார் மாதிரி இருப்பான்றான். ஏன் தமிழ்நாடு இருக்கவன, தென்னிந்தியாவில் இருக்கிறவன எல்லாம் மனுஷனா பார்க்க முடியாதா? ஒரு பிஜேபியோட எம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாப்புல, தென்னிந்தியாவில் இருப்பவரெல்லாம் கருப்பா அசிங்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னானா இல்லையா? ஒரு எம்பி தருண் விஜய். அவன் தான் திருக்குறள் திருவள்ளுவர் திருடுறதுக்காக வந்தவன். வட இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்து திருவள்ளுவர் திருடிட்டு போலான்னு வந்தான். 2 கழுத்துலேயே மிதிச்சு உட்கார வச்சோங்க, போடா வெளியன்னு. அவன் என்ன சொன்னான்? வடநாட்டில் போயிட்டு தமிழர்கள்லாம் கருப்பா அசிங்கமா இருக்காங்க. அது எங்கிருந்து வந்துச்சு? ராமாயணத்தில் தமிழர்களை எல்லாம் அனுமார்னு சொல்லி குரங்கு கூட்டம் சொன்னாலே அதுல இருந்து வந்தது. நம்மால் பெருமையா பேசுறான், நாமெல்லாம் அனுமாரு அப்படின்னு அனுமாரை கும்பிட்டு இருக்கிறான். அது தோழர்களே, இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடியதுல தமிழர்களுடைய கடவுளுக்கு இடமில்லை. இப்ப இந்து மதம் சொல்லக்கூடிய எந்த வேதத்திலும் முருகன் கிடையாது, அம்மன் கிடையாது, ஐயனார் கிடையாது, முனியப்பன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன அவன் மதமும் நம்ம மதமும் ஒண்ணு. அதனால நம்மளுடைய மத நம்பிக்கை என்ன, நம்மளுடைய சமய நம்பிக்கை என்பது வேறாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். நம்மளும் அவனும் ஒண்ணு கிடையாது. உன் சாமி வேற, என் சாமி வேற, உன் சோறு வேற, என் சோறு வேறயா. நீ திங்கிறது நான் திங்கிறது ஒன்னா. நீ சப்பாத்தி திங்கிற, நாங்கள் சோத்தை திங்கிறோம், தோசையை திங்கிறோம், இட்லியை திங்கிறோம். 1000 சாப்பாடு எங்களுக்கு இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? காஞ்சி போன சப்பாத்தியும் வெங்காயமும் மிளகாயும் மட்டும் தான் இருக்கு உனக்கு. எங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் போட்டாலே 10 வகை ஐட்டத்தை வைக்கிறான் வெஜிடேரியன்லயே. நான் வெஜிடேரியன்ல 20 வகை ஐட்டம் இருக்குது எங்களுக்கு. நீ நானும் ஒன்னா? சொல்லு. நீ வேற, நான் வேற, உன் சாமி வேற, என் சாமி வேற, உன்னுடைய மதம் வேற, என் மதம் வேற, ரெண்டும் வேற வேற. இதை புரிந்து கொள்ளாமல் தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகம் என்ன, தங்களுடைய நம்பிக்கைகள் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் இந்த பிஜேபி சங்பரிவார கும்பலிடம் சென்று மாட்டி விடாதீர்கள் என்றுதான் கேட்கின்றோம். தமிழர்கள் எந்த இடத்திலும் இந்த கலவர கும்பலுக்கு போய் மாட்டிடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அதனால நம்ம ராவண கோட்டம் ஏன் கேட்கிறோம் என்றால், ராமாயணத்தை வைத்து தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை நீ செய்யும் பொழுது அதில் தமிழர்களை இழிவுபடுத்திய அந்த தலைவனை கொண்டாடுகின்றோம். நீ அயோத்தியிலிருந்து இனிமேல் ட்ரெயின் விட்டேன்னா காஞ்சிபுரம் ராவண கோட்டத்துக்கு வரட்டும்டா, அங்க வரட்டும். அங்க வந்து ராவண காலில் உளுந்து கும்பிட்டு ஐயா மன்னிச்சுன்னு சொல்லினாதான் அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு விடுவோம். அதுக்கப்புறம் நீ அஸ்தியே கரைக்க போகணும். நீ இஷ்டத்துக்குலாம் நீ அங்கே போயிட முடியாது. ராமேஸ்வரம் அஸ்தி கரைக்கிறதுக்கு விட்டுற மாட்டோம் உன்னை. இனி தமிழர்கள் இழிவுபடுத்துவதே ஒரு வேலையாக வைத்திருக்கிறது. தோழர்களே, இது விளையாட்டாக
ஏதோ ஒரு எதிர்வினை செய்ய வேண்டும் என்பதற்காகலாம் இல்லை. நம்மளுக்கான ராவண கோட்டத்தை ஆரம்பிச்சு நடத்தினாதான், அதை செஞ்சு முடிச்சாதான். அது எங்க நடத்தணும்? எங்கேயோ இல்லை, காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்துல தான் கட்டுறோம். சங்கர மடத்துல தான் கட்டணும். ஒருத்தன் பிராமண கடப்பாறை தூக்கிட்டு வர்றேன்னு சொல்றான், அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். நாங்கள் இந்த வேலை தூக்கிட்டு ஐயா வேல் கொடுத்துருக்காரு எங்களுக்கு, நீ கடப்பாறை தூக்கிடி, நாங்கள் முருகனோட வேலை தூக்கிட்டு வர்றோம். நீ என்ன யாரும் சொல்ற பிராமண கடப்பாறையை தூக்குறியா? தூக்கு, நாங்க முருகனுடைய வேலை தூக்கிட்டு வர்றோம், வச்சு பார்த்துக்கோ யார் யாருன்னு பார்த்துக்கோ. எங்களுக்கு தோழர் முருகன் இருக்கிறார், குறிஞ்சி நில கடவுள். உனக்கு பிராமண தோழன்லாம் கிடையாதுடா, அவன் தோல் மேல உட்காந்துருக்கிறவன்டா. தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. குலத்தொழில் வேற பண்றேன்னு சொல்லியே அவனையும் தூக்கிட்டு அப்படியே பனைமரத்தில் ஏறு. உனக்கு குலத்தொழில் தானே, ஏறு. உங்களெல்லாம் பனைமரத்துல இருந்து இறங்குடா, நீ படிடா, ஐஏஎஸ் அதிகாரியாக, டாக்டராக, நீதிபதியாக, அமைச்சராக, முதலமைச்சராக சொன்னா எல்லா குலத்தொழில பண்ண. நீ முதல்ல குளத்துல பணம் ஏறு, வேலையை பார்ப்போம், ஏற முடியுதான்னு பார்ப்போம். நீ ஏறி காமி. முடியாது இல்லை உன்னால, அப்புறம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு? உனக்கு 60 வயசு உனக்கு தேவையா? உனக்கு இது உனக்கு 60 வயசு டை அடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற உனக்கு தேவை? 60 வயசுல பணமரம் ஏற முடியுமா? ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வந்து எல்லாம் குலத்தொழில் போ குலத்தொழில் போன்று இருக்கிற. ஏன் நீ போய உனக்கு பார்ப்போம். உனக்கு பென்ஷன் கிடையாதுரி, குலத்தொழிலுக்கு போனேன்னா 60 வயசுல எனக்கு பணமரம் ஏற முடியல, முட்டியெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா பென்ஷன் தர மாட்டான், பென்ஷன் தர மாட்டான். நீயா தான் ஏறி பொழைக்கணும். அதையெல்லாம் விட்டு, அதாவது உடல் உழைப்பிலிருந்து பார்ப்பனர்கள் தான் வெளியேறிய சமூகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்பிலிருந்து வெளியேறிய ஒற்றை சமூகம், ஒற்றை சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான். தமிழர்கள் உடல் உழைப்பை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று விதியை விதித்து நம்மளுடைய உழைப்பில் வாழ்ந்தவன் அவன். பெரியார் என்ன சொன்னாரு? கல்வி கற்று உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்னார். இவன் என்ன சொல்றான்? மறு உடல் உழைப்பை காமிக்கிறான். போய் ஏறு, 60 வயசுல பணமரம் ஏறு. யார் வேண்டான்னு சொன்னா? ஏறி அங்கிருந்து போடு பார்ப்போம். நீ என்ன சொன்ன? கல்லூரிக்கு போதுனா கல்லு குடிச்சிட்டு போறேன்னு சொன்னவன் தானே நீ? கல்லு குடிச்சு கல்லூரிக்கு போன என்ன லட்சணத்தை படிச்சிருப்ப நீ? பெருமையா பேசுற, நாங்களாம் கல்லு குடிச்சிட்டு தான் கல்லூரிக்கு போ, அதுல பெருமையாடா உனக்கு? எதெல்லாம் சீரழிவோ அதையெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனை எப்படி தலைவனா வைக்கிறது? தருதலை எல்லாம் தலைவனாக முடியாது. ஓரமா உட்காந்து புலம்பு ஒப்பாரி வைக்கிறண்டி, உனக்கு தேர்தலில் வச்சுக்கிறோம் வா. எங்களுக்கு 200 ஓட்டு 20 ஓட்டு இதெல்லாம் 2 ஓட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை தம்பி. எங்களுக்கு 2 கண்டு போனாலும் போகல, உனக்கு ஒத்த கண்டு போனாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக தலைவனாக வர்றதுக்கெல்லாம் ஒரு காலத்திலும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டோம். குலத்தொழில பண்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். ஆக தோழர்களே, நம்மளுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, கடமைகளை நிறைவேற்றுவோம். நாளைக்கு தந்தை பெரியார் குறித்தான அவரே தலைவர், பெரியாரே பெரியார் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு எழுச்சிகரமான மாநாட்டை தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்துகிறது. பெருந்தரலாக திரண்டு வரணும். பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெரியாரை பாராட்டுவதால் பெரியார் வளர்ந்ததில்லை, பெரியாரை விமர்சிப்பதன் மூலமாகத்தான் பெரியார் வளர்கின்றார். 2015-16 வரைக்கும் எச்ராஜா கூட்டம் பெரியாரை திட்டாத வரைக்கும் நம்ம யார் பெரியாரை பற்றி கவலைப்பட்டதில்லை. அவர் பாட்டு ஓரமாக சிலையாங்க உட்கார வச்சிருப்பாங்க, பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்பான், பெருசு வீட்டில் இருக்குன்ட்டு. இவங்க என்னைக்கு பெரியாரை திட்ட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் பெரியாரை பற்றி நிறைய வாசிப்பு வந்தது, நிறைய பேர் பேச வந்தாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் பெரியாரை பேசுவதற்கு காரணம் ஒரு வகையில் நம்ம பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் சீமானுக்கு நன்றி சொல்றோம். நீ நிறைய பெரியாரை பற்றி பேசு, அப்பொழுதுதான் பெரியாரினுடைய 65-70 ஆண்டு கால உழைப்பை, சிந்தனையை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு யோக்கியம் பெரியார் விமர்சித்ததான் நாங்கள் கவலைப்படணும். ஒன்ன மாதிரி அயோக்கிய பயணம்லாம் பெரியார் விமர்சிச்சா நாங்கள் ஏன் கவலைப்படணும்? உன் யோக்கியதை பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். நாங்கள் அன்பானவர்களே, ராவண கோட்டத்தை நாம் அமைக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்றால், நம்முடைய வரலாற்றின் மீது அவர்கள் சேறு எறிந்திருக்கிறார்கள், நம் வரலாற்றை களங்கப்படுத்தி இருக்கிறார்கள், நமது முன்னோர்களை இழிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த முன்னோருக்கு செய்த அந்த இழிவை போக்கின்ற வகையில், ராமனெல்லாம் உனக்கு தலைவன் என்றால் ராவணன் எங்களுக்கு தலைவன்,
ராமனுக்கு கோயில் இருக்கும் என்றால் ராவணனுக்கும் கோயில் இருக்கும். அந்த கோவில் காஞ்சிபுரத்து சங்கர மடத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்துல ராவணனுக்கு பேர் எழுச்சியோடு கோட்டம் நிச்சயமாக நாங்கள் அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.